السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை சோதிப்பான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். وَلَنَبْلُوَنَّكُمْ حَتَّى نَعْلَمَ الْمُجَاهِدِينَ مِنكُمْ وَالصَّابِرِينَ وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களுக்கு பல வகையான விடயங்களை கொண்டு உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா சோதிப்பதற்கு பின்னால் பல ஹிக்மத்துகள் மறைந்து காணப்படுகின்றது. அது ஹதீஸ்களிலே, குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது, அல்லாஹு தஆலா எமது பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி சில சோதனைகளை தருகின்றார். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினான ஆணுக்கும் ஒரு முஃமினான பெண்ணுக்கும் சோதனைகள் அவருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் அவரது பொருளாதாரத்துக்கும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு பாவமும் இருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட சோதனைகள் உலகத்திலே ஏற்பட்டதனால் அல்லாஹ் அவரை மன்னித்து பரிசுத்தமானவனாக தன்னை சந்திக்க ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இதே போன்று ஒரு மனிதனுக்கு சோதனைகள் ஏற்படுவதனால் அல்லாஹ் அவருக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், காலிலே ஒரு முள் குத்துகின்றது, கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக அந்தஸ்தை உயர்த்துகின்றான், பாவத்தை மன்னிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே ஏற்படக்கூடிய சோதனைகள் எமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைகளை நாம் சிந்திப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகும். ஒரு சோதனை வரும் பொழுது எங்கெல்லாம் குறை இருக்கின்றது என்பதை நாம் செக் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த குறைகளை சரி செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா எமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை, மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். இதே போன்று ஒரு மனிதனுக்கு சோதனைகள் ஏற்படுவதனால் ஒரு மனிதனுக்கு மனதிலே இருக்கக்கூடிய பெருமைகள் நீங்கி ஒரு மனிதன் அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக மாறுவதற்கு அந்த சோதனை காரணமாக அமைகின்றது. இதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், அவரது பண்புகள் எப்படிப்பட்டது, உண்மையான அவரது பண்புகள் என்ன என்பதை அந்த சோதனைகள் வெளிப்படுத்துகின்றது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதனுக்கு சோதனை வரும் பொழுதுதான் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். மனிதர்கள் எப்பொழுதும் ஆஃபியத்திலே இருக்கும் பொழுது நல்லவர்களை போன்றிருப்பார்கள். சோதனைகள் வரும் பொழுதுதான் அவர்களது உண்மையான நிலைமையை கண்டுகொள்ள முடியும் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இதே போன்று அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சோதனைகள் எமக்கு வாழ்க்கையிலே எம்மை தயார்படுத்துகின்றது, எம்மை ப்ரிப்பேர் ஆகுவதற்குரிய சந்தர்ப்பத்தை தருகின்றது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா, உங்களை ஒரு யத்தீமாக, ஒரு அனாதையாக நாங்கள் கண்டு கொண்டோம். அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் உங்களுக்கு சில ஏற்பாடுகளை செய்து அதிலிருந்து உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை தந்தான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இதே போன்று சோதனைகள் ஏற்படும் பொழுது உண்மையான நண்பர்கள் யார், பொய்யான நண்பர்கள் யார் என்பதை கண்டு கொள்ள முடியும். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். உங்களை நாங்கள் சோதிக்கின்றோம், உண்மையான முஜாஹிதீன்கள் யார், முனாஃபிகீன்கள் யார் என்பதை கண்டுகொள்வதற்காக வேண்டி உலகத்திலே சில சோதனைகளை தருகின்றோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இதே போன்று வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சோதனைகள் நாம் செய்த சில பாவங்களை ஞாபகப்படுத்துகின்றது. அல்லாஹு தஆலா சில பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கின்றார். இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றது, அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில சோதனைகளை எமக்கு தருகின்றார். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் உங்களது கைகள் சம்பாதித்து கொண்ட பாவத்தினால் தான். வயஃபு அன் கஸீர், அல்லாஹ் அதிகமான பாவங்களை மன்னிக்கின்றான். மன்னித்து விட்டு சில பாவங்களை அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று சோதனைகள் எமக்கு அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த பாக்கியங்களை எமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. உலகத்திலே நாம் ஆரோக்கியமாகவே இருந்து விட்டால் அந்த ஆரோக்கியத்தின் பெருமதி விளங்க மாட்டாது. உலகத்திலே சந்தோஷமாகவே இருந்து விட்டால் அந்த சந்தோஷத்தின் பெருமதி விளங்க மாட்டாது. எப்பொழுது வாழ்க்கையிலே கவலை, பிரச்சினை, சோதனைகள் என்று வரும்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் உண்மையான அந்த சந்தோஷம், ஆரோக்கியம், இதன் பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். உலகமே சோதிக்கப்படக்கூடிய இடம்தான், உண்மையான நிம்மதியான இடம் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான். நாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால் 4 அனௌன்ஸ்மெண்ட் சொல்லப்படும். முதலாவது, உங்களுக்கு
நிரந்தரமான சந்தோஷம் தான் இருக்கின்றது, இதற்கு பின்னால் டயர்டே ஆக மாட்டீர்கள். உங்களுக்கு நிரந்தரமான வாலிபம் தான் இருக்கின்றது, உங்களுக்கு வயோதிபம் என்பது ஏற்படவே மாட்டாது. உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை தான் இருக்கின்றது, இதற்கு பின்னால் மௌத்தே இருக்க மாட்டாது என்று சொர்க்கத்திலே அறிவிப்பு செய்யப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். எனவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், இந்த சோதனைகளிலே படிப்பினை பெறுவோம். யாருக்கெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து துஆ செய்வோம். யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து அந்த சோதனைகளிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, நோயிலிருந்து அவர்கள் வெளியாக வேண்டும் என்று துஆ செய்வது எமக்கும் சோதனைகள் நீங்கி நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஏற்பட்ட சோதனைகளிலிருந்து எம்மை பாதுகாத்து யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆஃபியத்துடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.